Life in Christ means being possessed by the Spirit of Christ. Say that again. Life in Christ means being possessed by the Spirit of Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவது. I don't find any better word. Possessed, ஆட்கொள்ளப்படுவது. ஏனென்றால் ரோமர் 8:9 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதுல காம்ப்ரமைஸே கிடையாது, சமரசமே கிடையாது. ஒண்ணு இது அல்லது அது. கிறிஸ்துவின் ஆவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்றாரு அந்த இடத்துல. நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவியை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மறுபிறப்பில் நமக்கு கிடைப்பது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் நுழைகிறது, புகுந்து விடுகிறது, பிரவேசிக்கிறது, உள்ளே செல்லுகிறது. இட் என்டர்ஸ் அஸ். இப்போ இந்த வசனம் ரோமர் 8ஆம் அத்தியாயத்தில் இந்த 9வது வசனம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று நான் சொன்னேன் அல்லவா? அது எதற்காக, எந்த சூழமைவிலே அல்லது எந்த கான்டெக்ஸ்ட்லே அவர் அதை சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால், மாம்சத்தின்படியான நடக்கை, ஆவிக்கேற்ற நடக்கை, இதை இரண்டையும் வேறுபடுத்தி காட்டும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவனுக்கு மாம்சம் எவ்வளவுதான் அவன் மீது தன்னுடைய ஈர்ப்பையும் இழுப்பையும் சக்தியாக திணித்தாலும் அவன் எதிர்நீச்சல் தான் போடுவான். He will swim against the tide. Let the force and power and the pull of the flesh, let it be as vehement. Let it have as much velocity as possible. But he has the Spirit of Christ in him. அவனுக்குள் அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொன்னார்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்கள். We are the walking epistles of Christ. Why? The word of God, the commandments of God, the laws of God, and the ordinance of God, the promises of God, all those things put together are written in our hearts, not on tablets of stone, but in our hearts of flesh. அதாவது அந்த இடத்துல நான் அதை சொல்றாரு. மையினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் அவை எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி